ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நான் என்னோட டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ கேமராவுக்கு வாங்கின ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது இந்த ப்ராடக்ட் ஏதாவது பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்மெட் மவுண்ட் பார்க்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி ஒரு 6 மாதம் இருக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணதில்லை. அண்ட் இதில் வந்து 2 வரும். ஒன்று வந்து ஃபீமேல் பார்ட் அண்ட் இன்னொன்று வந்து மேல் பார்ட் வரும். ஸோ ஃபீமேல் வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஹெல்மெட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த முன்னாடி இந்த பேக்லாம் இருக்குல்ல, ஸோ இதை ஜஸ்ட்டு ப்ளக்கிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கும். வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது எந்த ஷேக் எதுவுமே ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நிறைய சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் மூமெண்ட்டு, அப் டவுன் மூமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி கேமரா ஃபிட் பண்ணி செக் பண்ணி கரெக்டாக இதை வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போக போக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி எனக்கு லூஸ் ஆகுது ஆக்சுவலாக. நம்ம 2வது என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா செஸ்ட் மவுண்ட்டு. ஸோ இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். அந்த லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் சைடில் கழுத்தில் மாட்டிக்கிறது அவ்வளோதான். நாய்ச்சங்குக்குள்ள அந்த மாதிரி. இது சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது ட்ரக்கிங்கு இல்லை எங்கேயாவது அட்வென்ச்சர் ஏதாவது போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து கேமரா வந்து உங்களால் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுனா நீங்கள் ஒன்ஸ் நெக்கில் மாட்டிட்டிங்கன்னா அது அந்த பொசிஷனில் அப்படியே தான் ரிட்டைன் பண்ணும். இது வந்து செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெயின் கொடுக்காது. ஏன்னா இதில் வந்து ஒரு சாஃப்ட் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் செஸ்ட் பெயின் உங்களுக்கு வராது. பட் ரொம்ப நேரம் நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா லைட்டாக பெயின் ஆகும். ஏன்னா கொஞ்சம் வெயிட் தான் இது, ரொம்ப வெயிட் இல்லை, லைட்டாக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் கேமராவில் உங்களோட ஆக்ஷன் 5 ப்ரோ கேமராவில் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் வரும். எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வேறு. ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து சீனரி என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரெக்கார்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லை, இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி குனியும் போது என்ன ஆகுனா இது வந்து மூவ் ஆகும்ல. ஸோ அந்த மூவ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து 2 சைடும் மாட்டுற மாதிரி ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட் நான் கேமரா ரிமூவ் பண்ணிடுறேன். இது என்னென்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுற இதில் ஒரு லாக் மாதிரி இருக்கும். இதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து வெல்க்ரோ இருக்கும். இந்த வெல்க்ரோ வச்சு ஃபஸ்ட் ஒன் சைடு மாட்டிக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா செஸ்ட்டுக்கு சைடில் அந்த பக்கம் விட்டு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் இருக்காது, அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். நெக்கு மட்டும் நீங்கள் இதை வந்து ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா நெக்கை கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயினை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக லூஸ் வச்சுக்கோங்க. அடுத்து மேலே அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பட் பெட்டர் ஏதாவது துணி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் வந்து நெக்கில் மாட்டிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சு. 3வது என்ன பார்க்கலாம்னா ரைட் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ட்ரைபாடு. நான் வந்து எதுக்காக இது வாங்கணும்னா சப்போஸ் டேபிளில் வச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை வந்து ஆப்வியஸாக எங்கேயுமே ஹோல்ட் பண்ண முடியாது. அதுக்காக இதை மவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைபாடு வாங்கினேன். ஸோ இது மட்டும் வாங்காதீங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இந்த ட்ரைபாடு வாங்கினேன். ஸோ லேன்சி, ஸோ இதான் MT16. ஸோ இதான் நான் வாங்கினது.
நீங்க வாங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து GoPro கேமரா வச்சிருந்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அந்த கீழ பேஸ்ல வந்து அந்த த்ரெட் மவுண்ட் இருக்கும் ஆக்சுவலா. பட் ஆக்ஷன் எந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அந்த மவுண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ம் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அதில வந்து இது சேர்ந்தே வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து தனியா வாங்குனேன். ஸோ இது வந்து தெரியும். லைக் த்ரெட்ட நீங்க வந்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் கேமரா காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. இது வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் இருக்காது. அவ்வளோதான். இவ்வளோதான் இதோட மேக்ஸிமம் ஹைட். ஸோ இத நான் ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நம்புறேன். அப்படி புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவ அண்ட் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.